தியானமும் ஆன்மீக வாழ்க்கையும். எழுதியவர் சுவாமி யதீஸ்வரானந்தர். அத்தியாயம் 6. ஆன்மீக வாழ்க்கைக்கான தகுதிகள். லட்சியத்தில் நம்பிக்கை. உயர்ந்த ஆன்மீக விழிப்புணர்வை அடையும் முன்பும் இறைவனிடம் தெளிவான உறுதியான நம்பிக்கையை கொள்ள முடியும். ஏனெனில் இறைவனை பற்றிய எண்ணம் நமது ஆழ்மனங்களில் உறைந்துள்ளது. அந்த நம்பிக்கையை வெளித்தள செய்வதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் முதல் தேவை. நமது ஆன்மா பரமாத்மாவின் பிரதிபலிப்பே. பரமாத்மாவை நேரடியாக காண முடியாவிட்டாலும் பரமாத்மாவின் இயல்பை அதன் பிரதிபலிப்பே நிரூபிக்கிறது. என்றும் மாறாமல் இருத்தலே நமது உண்மையான இயல்பு. அதுதான் நாம் என்றும் வாழ விரும்புவதற்கு காரணம். உடல், மனம், புலன்கள் ஆகியவை என்றும் மாறாமல் இருக்க முடியாது. அவை எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பவை. அவற்றிற்கு வேறுபட்டதாக விளங்கும் நான் என்னும் உணர்வு நம்மிடம் உள்ளது. அது என்றும் மாறுவதில்லை. நமது எண்ணங்களுடனும் உடல் உணர்வுகளுடனும் எப்படியோ கலந்துவிட்ட ஆன்மா அல்லது சைத்தன்யத்தை பற்றி எண்ண முற்படும்போது உண்மையில் அறுதி மெய்ப்பொருளின் இயல்பை பற்றியே நாம் ஆராய்கிறோம். ஆன்மீக விழிப்புணர்வை முழுமையாக பெறாதவரை அறுதி மெய்ப்பொருளை பற்றிய ஏதாவது ஒருவித கருத்தையே பற்றி கொண்டிருப்போம். ஆனால் நமது நம்பிக்கையையும் கருத்துக்களையும் ஒவ்வொரு முறையும் சரிபார்க்க வேண்டும். யதார்த்தத்தை அடிப்படையாக கொண்டிருந்தால் நம்பிக்கை உறுதிப்படுகிறது. இல்லாவிட்டால் அது சிறிது காலம் இருந்துவிட்டு பின்னர் அழிந்துவிடும். முக்தி அடைதல் அல்லது விடுதலை அடைதல் என்பதே நமது வாழ்க்கையின் லட்சியம். பயத்திலிருந்து விடுதலை, துன்பத்திலிருந்து விடுதலை, மீண்டும் மீண்டும் பிறத்தல் இறத்தல் என்ற வேதனையான போராட்டத்திலிருந்து விடுதலை. உயர் அமைதியை அடைதலே லட்சியம். அதை அடைவதற்கான சாதனம் ஆத்ம ஞானம். அதையே இந்தியாவின் எண்ணற்ற தவ முனிவர்கள் தொன்று தொட்டு கூறி வந்துள்ளார்கள். ஆன்மாவை அறிதல் என்னும் ஆன்மீக லட்சியத்தில் ஸ்ரத்தை அல்லது நம்பிக்கை கொண்டிருப்பதே ஆன்மீக வாழ்க்கையின் முதல் நிபந்தனை. சாதனைகளை தொடங்கும் முன் அந்த லட்சியத்தில் நாம் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அதை அடையும் பாதையை பற்றிய தெளிவான புரிதலையும் அடைய வேண்டிய குறிக்கோள், அதாவது வாழ்க்கையின் லட்சியத்தை பற்றிய சரியான புரிதலையும் கொண்டிருக்க வேண்டும். நமது உணர்வுகளிலும் செயல்களிலும் நாம் தெளிவற்றும் வேண்டாத கற்பனைகளுடனும் குழப்பத்துடனும் இருக்கும் வரை நம்மிடம் முரண்பாடு எப்போதும் தொடர்கிறது. அது நமது லட்சியத்தை நோக்கி நாம் ஓரடி முன்னேறுவதையும் தடுத்துவிடும். உண்மையான தீவிர நாட்டம், திட்டவட்டமான நோக்கம், ஆழ்ந்த புரிந்துணர்வு இவை எதுவும் இல்லாமல் மேலோட்டமான சிந்தனைகள், ஆழமற்ற உணர்வுகள், திடமற்ற சங்கல்பங்கள் மற்றும் செயல்பாடுகள் இவையே நம்மிடம் அதிகமாக உள்ளன. ஜென் நூல்களில் படிப்பனையை கொடுக்கும் ஒரு செய்தி உள்ளது. ஜென் குருவிடம் ஒரு துறவி கேட்டார், ஒரு சிங்கம் தனது இரையை பிடிக்கிறது. இரை முயலாகவோ யானையாகவோ எதுவாக இருந்தாலும் பிடிக்கும்போது சிங்கம் தனது முழு சக்தியையும் ஒருமுனைப்பட்ட முயற்சியுடன் ஒன்று திரட்டி செயல்புரிகிறது என்பதை அறிந்துள்ளேன். அந்த சக்தியின் தன்மை என்ன என்று கேட்டார். ஜென் குரு கூறினார், அதுதான் முழுமையான ஸ்ரத்தை, கபடத்தனமற்ற நிலை. அது அப்படி குறிப்பாக கூறப்பட்டது இவ்வாறு விவரிக்கப்படுகிறது. கபடத்தனமற்ற நிலை என்பதற்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வது என்று பொருள். அதாவது முழுமையாக செயலில் இறங்குதல். சிறிதும் சக்தியை மீதி வைத்துக் கொள்வதும் மறைத்து வைத்துக் கொள்வதும் இல்லை. எதுவும் வீணாவதும் இல்லை. ஒரு மனிதன் அவ்வாறு வாழ்ந்தால் அவன் ஆண்மை, ஸ்ரத்தை, பூரணமான மனம் ஆகியவற்றின் சின்னமாக விளங்கும் தங்க பிடரி கொண்ட சிங்கம் என்று அழைக்கப்படுகிறான். அதாவது உண்மையான ஆன்மாவை அனுபவத்தில் உணரும் தனது சக்தியின் மீது நம்பிக்கை, ஸ்ரத்தை ஆன்மீக வாழ்க்கையில் தேவைப்படுகிறது. அதுவே நம்முள் புதைந்து கிடக்கும் சக்திகளை சரியான பாதையில் செலுத்துகிறது. சந்தேகம் மிகவும் ஆபத்தானது. அது ஆன்மீக வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா முன்னேற்றங்களையும் தடுத்துவிடும். ஆரம்ப நிலை சாதகர்களுக்கு அது எப்போதாவது வருகிறது. தன்னிடத்திலும் இறைவனிடத்திலும் நம்பிக்கையற்ற நிலையே சந்தேகம் எனப்படும். இறைவனை அனுபூதியில் உணராத வரை சந்தேகத்தை முழுமையாக நீக்க முடியாது. இருந்தாலும் சந்தேகம் நம்மை
ஆட்கொண்டு விடாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்னும் திட சங்கல்பத்திலிருந்து மனம் சிறிதும் சஞ்சலப்படக்கூடாது. உலகியல் இன்பங்களும் ஸ்வர்கலோக இன்பங்களும் நமது லட்சியம் அன்று என்பதை மனதில் திடமாக கொள்ள வேண்டும். ஆன்மாவை உணர்வது மட்டுமே நமது லட்சியமாக இருக்க வேண்டும். ஸ்வர்கலோக இன்பங்கள் உலகியல் இன்பங்களை விட எந்த வகையிலும் உயர்ந்தவை அல்ல. ஸ்வர்கலோக இன்பங்களில் ஆசை இருக்கும் வரை லட்சியத்தை ஒருபோதும் அடைய முடியாது. அத்துடன் சொர்க்கம் என்பது மிகவும் அற்பமானது. சொர்க்கத்திற்கு செல்வதை பற்றிய ஒரு கதை உள்ளது. கோல்ஃப் விளையாட்டை விரும்பும் ஒருவன் இறந்த பிறகு சொர்க்கத்திற்கு சென்றான். சொர்க்கத்தை அடைந்தவுடன் அவன் கேட்ட முதல் கேள்வி, இங்கு கோல்ஃப் மைதானம் இருக்கிறதா என்பதே. சொர்க்கத்தில் கோல்ஃப் மைதானமா? அதெல்லாம் இங்கு கிடையாது என்று பதில் வந்தது. அப்படியானால் எனக்கு சொர்க்கம் வேண்டாம், நான் வேறு இடத்திற்கு செல்கிறேன் என்றான் அவன். அவன் வேறு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டான். அவனை அழைத்து சென்றவர் அங்கிருந்த அருமையான கோல்ஃப் மைதானத்தை காட்டினார். அதற்கு அவன், நண்பரே, கோல்ஃப் விளையாட மட்டைகள் எங்கே உள்ளன என்று கேட்டான். அதற்கு அழைத்து வந்தவர், இங்கு கோல்ஃப் மைதானம் மட்டுமே உள்ளது, கோல்ஃப் மட்டைகள் எதுவும் கிடையாது, அதுதான் நரக வேதனை என்று கூறினார். முற்றிலும் உலகியல் வாழ்க்கையையும் உயர்ந்த ஆன்மீக வாழ்க்கையையும் ஒரே நேரத்தில் வாழ முடியாது. உலகியல் ஆசாபாசங்களின் பின்னால் ஓடியபடி அதே நேரத்தில் இறைவனிடம் உயர்ந்த பக்தி கொள்ளுதல் முடியாது. இறைவனும் உலகியல் பற்றுக்களும் ஒன்றாக சேர்ந்திருக்க முடியாது. இறைவனும் உலகியல் ஆசைகளும் இன்பங்களும் ஒன்றாக சேர்ந்திருக்க முடியாது. சிறந்த பக்தரான துளசிதாசர், காமம் உள்ள இடத்தில் ராமன் இல்லை, ராமன் உள்ள இடத்தில் காமம் இல்லை என்று கூறியுள்ளார். அதையே இயேசு கிறிஸ்துவும் இறைவனுக்கும் உலகிற்கும் ஒரே சேர சேவை செய்ய முடியாது என்று கூறியுள்ளார். உண்மையிலேயே நாம் இறைவனை விரும்புகிறோமா என்று நம்மை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்ற மனிதர்களின் அன்பையும் அரவணைப்பையும் விரும்பினால் அல்லது உலகியல் பொருட்களை விரும்பினால் நமக்கு இறைவன் தேவையில்லை. அவை நமக்கு கிடைத்தவுடன் நாம் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்துவிட்டால் நாம் நிச்சயமாக இறைவனை விரும்பவில்லை என்று பொருள். அந்த நிலையில் இறைவனை நாம் அடையாவிட்டால் நமக்கு அவ்வளவுதான் தகுதி உள்ளது. எனவே ஒவ்வொரு சாதகனும் தான் உண்மையிலேயே இறைவனை விரும்புகிறானா அல்லது வேறு எதையாவது விரும்புகிறானா என்று அவ்வப்போது தன்னையே கேட்டுக்கொள்ள வேண்டும். இறைவனையே ஒருவன் உண்மையில் விரும்பினால் இறைவன் தன்னிடம் வருவார் என்று உறுதியாக இருக்கலாம். ஏனெனில் தன்னை மட்டுமே உண்மையாக விரும்பும் பக்தர்களிடம் இறைவன் நிச்சயமாக வருகிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் இறைவனை நோக்கி பக்தன் ஓரடி எடுத்து வைத்தால் இறைவன் பக்தனை நோக்கி 10 அடிகள் வருகிறார் என்று கூறியுள்ளார். அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய நாம் காணும் இந்த உலகத்தை உண்மை என்று நம்புகிறோம். அதுவே நமது பெரிய சிக்கல். நம்மிடம் 2 உண்மைகள் இருக்க முடியாது. எனவே ஒவ்வொரு சாதகனும் முதலில் தனது மனதில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த வெற்றிடத்தை இறைவனால் நிரப்பலாம். நாம் எதை உண்மை என்று ஏற்கிறோமோ, எதை உண்மையானது மற்றும் நிரந்தரமானது என்று எண்ணுகிறோமோ அது நம்மை முழுமையாக கவர்கிறது. நமது முழு மனதையும் ஆக்கிரமிக்கிறது. நமது எல்லா உணர்ச்சிகளையும் ஏற்கிறது. இது ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு முக்கிய விதி. எப்போதும் இருக்கும் மாறாத பொருள் என்று எதுவும் கிடையாது என வேதாந்தம் கூறுகிறது. என்றும் மாறாமல் கடந்த காலத்திலும் இருந்து நிகழ்காலத்திலும் இருந்து கொண்டு எதிர்காலத்திலும் இருக்கும் ஒன்றே மெய்ப்பொருள். மாற்றமடைதல், அழிதல், பரிணாம வளர்ச்சியடைதல், ஒடுங்குதல் ஆகியவற்றை கொண்ட பொருட்கள் அனைத்தும் உண்மையற்றவை. ஒரு சிறுவனிடம் அவனது தாய் கனவு என்றால் என்ன என்று கேட்டாள். அதற்கு அவன், கனவு என்பது கண்களை மூடிக்கொண்டு திரைப்படம் பார்ப்பதை போன்றது என்றான். அந்த சிறுவனை போன்ற தூய்மையும் எளிய மனமும் கொண்டிருந்தால் நம்மால் விழிப்பு நிலையையும் கனவு போன்று அனுபவிக்க முடியும். நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நமது உணர்வு மட்டுமே எப்போதும் மாறாமல் இருக்கிறது என்பதை அறியலாம். சுத்த சைத்தன்யம் என்னும் திரையில் மாறும் காட்சிகளாக இந்த உலகம் காட்டப்படுகிறது. சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், கடவுள் மட்டுமே வாழ்கிறார்,
ஆன்மா மட்டுமே வாழ்கிறது, ஆன்மீகம் மட்டுமே வாழ்கிறது, அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அந்த வாக்கியம் உணர்த்தும் உண்மையில் நமக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். உயர்ந்த லட்சியத்தை நாம் ஒருபோதும் கீழே இழுக்க முயற்சிக்கக்கூடாது. மாறாக அதை அடைய எப்போதும் முயற்சிக்க வேண்டும். அடைய முடியாத உயரத்தில் லட்சியம் இருந்தால் அடையக்கூடியதான சிறிய செயல்முறை லட்சியம் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை உயர்ந்த லட்சியத்தை அடையும் படிக்கட்டாக வைத்து கொள்ள வேண்டும். உயர்ந்த லட்சியமான எல்லையற்ற பரமாத்மாவை அனுபூதியில் உணரும் வரை எந்த சமரசத்திற்கும் இடம் கொடுக்கக்கூடாது. உயர்ந்த லட்சியத்தை அடையும் முயற்சியில் நாம் தோல்வியடைந்தால் நாம் தான் தோல்வி அடைந்தோம் என்பதை அறிந்து கொள்வோம். மீண்டும் தீவிர வேகத்துடனும் முயற்சியுடனும் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற முடிவுடனும் தொடர வேண்டும். கீழான லட்சியங்களை நோக்கி நாம் ஓடக்கூடாது. சாரமற்றதிலிருந்து சமயத்தின் சாரத்தை பிரித்தல். தேவையற்ற பகுதியிலிருந்து சமயத்தின் சாரத்தை பிரித்தறியும் திறமை ஆன்மீக சாதகனுக்கு அவசியம் தேவை. அதுவே இரண்டாவது தகுதி. சமயங்களின் சாரமற்ற பகுதிகளை உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்று தவறாக புரிந்து கொள்ளும் மனிதர்கள் அவற்றின் முரண்பட்ட விதிகளில் சிக்கிக்கொள்கிறார்கள். அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் காண்பதில்லை. அதுவே வெறும் ஆச்சாரத்தை மட்டும் கண்மூடித்தனமாக பின்பற்றும் மனிதர்களின் தலையெழுத்து. சமய விதிகளை மிகவும் கண்டிப்பாக பின்பற்றினாலும் அவர்கள் தாங்கள் இருந்த இடத்திலேயே இருக்கின்றனர். தங்களது லட்சியத்தை அவர்கள் அடைவதில்லை. வெறும் நூலறிவை விட சமயம் மேலானது, உயர்ந்தது. தற்காலத்தில் நூல்கள் எங்கும் கிடைக்கின்றன. எல்லா சமயங்களின் கருத்துக்களையும் வெவ்வேறு வடிவங்களில் தாங்கியபடி பல நூல்கள் வெளிவருகின்றன. ஆனால் வெறும் கல்வியறிவாலும் நூலறிவாலும் மெய்ப்பொருளை ஒருபோதும் அறிய முடியாது. அறிவுத்திறனை மட்டுமே அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையை மிகவும் பெருமையாகவும் உயர்வாகவும் கருதினால் இருப்பது ஒன்று, அதை முனிவர்கள் பல பேர்களால் அழைக்கின்றனர் என்னும் ஆழ்ந்த சமய உண்மையை நம்மால் ஒருபோதும் அறிய முடியாது. சாஸ்திரங்களை ஆன்மீக சாதகன் தன்னால் முடிந்தவரை நன்கு கற்றறிந்து புலமை பெறட்டும். பிறகு ஆசைகளை துறக்கட்டும். கல்வி ஞானத்திலிருந்து தோன்றும் வலிமையை கொண்டு வாழ முயற்சி செய்யட்டும். நாம் எளிமையாக இருந்தாலன்றி நமக்கு ஒருபோதும் ஆன்மீக வாழ்க்கை கிட்டாது. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய வேண்டுமானால் ஏமாற்றுதல், பொய் சொல்லுதல், மறைத்தல், நேர்மையற்றிருத்தல் மற்றும் மற்ற எல்லா முறைகேடுகளிலிருந்தும் நாம் விடுபட வேண்டும். ஆன்மீக சாதகன் நேர்மையுடனும் முழு ஸ்ரத்தையுடனும் கள்ளம் கபடமற்றும் ஒருமுகப்பட்ட மனதுடனும் தியானம் செய்பவனாகவும் இருக்க வேண்டும். அகந்தையற்றும் தான் கல்வியறிவு கொண்டவன் என்ற கர்வம் இல்லாமலும் இருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையின் சாரத்தை அறிந்து கொண்டும் இறைவனை பற்றிய தெளிவான புரிதலை ஏற்படுத்தி கொண்டும் சாதனைகளை முறையாக பயிற்சி செய்ய வேண்டும். சாரமற்ற நூல்களை படிக்கக்கூடாது. அவை மன அமைதியை கெடுத்து துன்பத்தையே தருகின்றன. சாஸ்திரங்களின் சொற்குவியல் ஓர் அடர்ந்த காட்டை போன்றது. அது மனதை குழப்புகிறது. எனவே அறிவாளியான மனிதன் ஆன்மாவின் உண்மை இயல்பை அறிய முயற்சி செய்ய வேண்டும். நூலறிவு, பேச்சுத் திறமை, சாஸ்திரங்களை விளக்குவதில் திறமை, பாண்டித்தியம் இவை அனைத்தும் ஒரு பண்டிதருக்கு இன்பத்தை கொடுக்கலாம், ஆனால் முக்தியை கொடுக்காது. ஆனால் அதற்கு சாஸ்திரங்களை கற்கவே கூடாது என்பது பொருள் அல்ல. மெய்ப்பொருளை அனுபவத்தில் உணர வேண்டும் என்ற எண்ணத்துடன் கற்க வேண்டும். அதுவே அதன் பொருள். சில பொருட்களை தனது சுற்றத்தாருக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தெரியப்படுத்தும் கடிதத்தை தனது வீட்டிலிருந்து ஒரு மனிதன் பெற்றான். அதை பற்றி ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறும் கதையை நீ அறிந்திருப்பாய். கடிதத்தில் கூறப்பட்ட விஷயங்களை அறிந்த பிறகு அவன் கடிதத்தை எறிந்துவிட்டு பொருட்களை வாங்க சென்றான். கற்றல் என்பது வேதாந்தத்தில் எப்போதும் பெரிதாக மதிக்கப்படுகிறது. கல்வியுடன் உண்மையான ஆன்மீக பயிற்சிகளும் இருக்க வேண்டும். முறையான கல்வி வாழ்க்கை சிக்கல்களையும் மெய்ப்பொருளையும் ஆழ்ந்து சிந்தித்தல் முதலியவற்றால் நீ எப்போதும் உனது புத்திக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். முறைப்படி நூல்களை படி. ஒரு நாள் ஆழ்ந்து படிக்காவிட்டால் அது உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் வகையில்
தெளிவாகவும் ஆழமாகவும் சிந்திக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள். தினசரி படித்தல் என்பதை ஆன்மீக சாதனைகளில் ஒரு முக்கிய அங்கமாக்கு. சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் பற்றி அதிகமாக யோசிக்காமல் தூய்மை, தியானம், ஆன்மீக சாதனைகள் மற்றும் மன அடக்கம் முதலியவை கூடிய வாழ்க்கையை மக்கள் வாழ வேண்டும். அதன் மூலம் மக்கள் தங்களது ஆன்மீகத்தை தங்களது வாழ்க்கையில் உயிரோட்டம் பெற்று விளங்க செய்ய வேண்டும். இவற்றையே புத்தர் தனது வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருந்தார். தர்ம நெறியில் தூய வாழ்க்கை வாழாமல் ஆன்மீகத்தை அடைவதையும் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவதையும் எதிர்பார்க்க முடியாது. அவை வெறும் ஆசை கனவுகளாகவே நின்றுவிடும். கடவுளை பற்றி புத்தர் என்ன கூறினார்? அவர் கடவுளை பற்றி எதுவும் பேசவில்லை. அதிகமாக பேசுவதற்கு அவசியமும் இல்லை. ஆன்மீக பாதையில் பயணிப்பதும் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதும் தான் மற்ற எல்லாவற்றையும் விட அவசியம். மனிதர்கள் பல நேரங்களிலும், இறைவா, நீ எவ்வளவு அழகாக இருக்கிறாய், நீ படைத்த வானம் எவ்வளவு அழகு, நட்சத்திரங்களும் பிரபஞ்சத்தின் படைப்பும் தான் என்ன அழகு என்று கூறுகின்றனர். படைப்பை விட அவற்றை படைத்தவன் எப்போதும் உயர்ந்தவன் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். தனது சிறிய படைப்பை பற்றி இறைவன் என்றும் பெருமிதம் கொண்டது கிடையாது. மனிதனுக்குத்தான் அவை உயர்ந்தவையாக தெரிகின்றன. இறைவனுக்கு அவையெல்லாம் அற்பமே. எனவே இறைவனின் புற ஐஸ்வர்யங்களை புகழ்ந்து கொண்டிருக்காமல் அவனை அடையும் ஆன்மீக பாதையை பின்பற்றுவதே மிகவும் முக்கியம். இறைவனை புகழ்தல் பல நேரங்களிலும் உதட்டளவிலேயே நின்று விடுகிறது. ஒருமுறை புத்தரிடம் ஒருவன், ஐயா, கடவுள் இருக்கிறாரா என்று கேட்டார். கடவுள் இருக்கிறார் என்று நான் கூறினேனா என்ற பதில் வந்தது. கேள்வி கேட்டவர் அந்த பதிலிலிருந்து கடவுள் இல்லை என்று தீர்மானித்தார். உடனே புத்தர், கடவுள் இல்லை என்று நான் கூறினேனா என்று கேட்டார். வெற்று வாதங்களையும் மண்டையை பிளக்கும் ஆராய்ச்சிகளையும் நிறுத்துவதற்கு புத்தர் விரும்பினார். துக்கம் மற்றும் துன்பத்திலிருந்து மக்கள் தங்களை விடுவித்துக் கொள்ள அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்றும் விரும்பினார். எனவே அவர், வீடு பற்றி எரியும்போது நெருப்பு எங்கிருந்து எப்படி வந்தது என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பாயா, அல்லது அதை அணைக்க முயற்சி செய்வாயா என்று கேட்டார். ஆனால் நாம் நமது முட்டாள்தனத்தால் பல நேரங்களிலும் நெருப்பின் காரணத்தை கண்டறியவே முயற்சிக்கிறோம். அதில் நாம் வெற்றி பெறும் முன்பு வீடு முழுவதும் மீதி இல்லாமல் எரிந்து பிடி சாம்பலாகிவிடுகிறது. நாம் சாரமற்றதிலிருந்து சமயத்தின் சாரத்தை பிரித்தெடுக்க அறிய வேண்டும். சுய முயற்சி, புருஷார்த்தம். பல ஆண்டுகளாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கும் நமது சிந்தனை உலகத்தை கடந்து செல்வதற்கான போராட்டமே சுய முயற்சி என்பதன் பொருள். மனிதர்களில் பலரும் தங்களது சிந்தனை உலகத்தை துறக்க விரும்புவதில்லை. தங்களது சொந்த மனதிற்கு எதிராக வேலை செய்வதற்கு அவர்கள் சோம்பல் கொள்கிறார்கள். தான் உணவை சமைத்து மனிதர்களின் முன் வைத்ததாகவும், ஆனால் அவர்கள் யாரும் அதை சாப்பிடவும் முயற்சி எடுக்கவில்லை என்றும் ஒருமுறை ஸ்ரீராமகிருஷ்ணர் தேவியிடம் புகார் தெரிவித்தார். எல்லாவற்றையும் மற்றவர்கள் நமக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்றே நாம் எப்போதும் விரும்புகிறோம். சாதகனின் சுய முயற்சி இல்லாமல் பிறர் முயற்சியால் முக்தி கிடைக்காது. சமயப்பற்று உடையவர்கள் என்று கூறிக்கொள்ளும் பலரும் சமய உலகிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் ஒட்டுண்ணிகளாகவே இருக்கின்றனர். அதை விடுத்து அவர்கள் வேறு வேலையை பார்ப்பது அவர்களுக்கு நன்மை பயக்கும். உண்மையான அக்கறையுடன் ஆன்மீக வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன் அதற்கு கொடுக்க வேண்டிய விலையை கொடுப்பதற்கு நாம் உண்மையிலேயே முழுவதும் தயாராக இருக்கிறோமா என்பதை அறிய வேண்டும். பொதுவாக நம்மிடம் உலகியல் மனநிலை, ஆன்மீக மனநிலை என 2 மனநிலைகள் உள்ளன. ஆரம்ப காலத்தில் அவை இரண்டும் ஏறத்தாழ சமபலம் கொண்டவையாக இருந்தால் ஆன்மீக மனநிலையை பலப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் முன்னேற்றம் காண முடியாது. அத்துடன் நம்முள் நடக்கும் போராட்டத்தை நம்மால் கடந்து செல்ல முடியாமல் போய்விடும். எனவேதான் நமது லட்சியத்தை முதலில் முடிவு செய்ய வேண்டியது அவசியம். பிறகு எது நடந்தாலும் லட்சியத்தை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். பல படுகுழிகளும் பேராபத்துகளும் நிறைந்த அந்த கடினமான பாதையில் பயணிக்க நாம் உண்மையிலேயே விரும்பினால்
நமக்கு ஏற்படும் அனைத்து துன்பங்களையும் கடப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். உண்மையற்றவற்றை கடந்து செல்ல நாம் விரும்பினால் நம்மிடம் சற்று துணிவும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீரனின் வலிமையும் எப்போதும் இருக்க வேண்டும். சாதகனின் பாதை மிகவும் ஆபத்தானது. ஆபத்துக்களும் படுகொலைகளும் எங்கும் எல்லா திசைகளிலும் இருக்கின்றன. அவற்றில் ஒருமுறை அகப்பட்டு விட்டால் பலருக்கும் மற்றொரு வாய்ப்பு கிடைப்பதில்லை. உலகியல் ஆசைகள் அனைத்தையும் அத்துடன் நான் என்னும் எண்ணத்தையும் துறக்காத வரை உயர்ந்த லட்சியத்தை ஒருபோதும் அடைய முடியாது. நாம் அனைவரும் நீளமான கயிற்றால் தூணில் கட்டப்பட்ட மாடுகளை போன்றவர்கள். புல் மேயவும் இங்குமங்கும் நகரவும் மாடுகளுக்கு சற்று சுதந்திரம் உண்டு. ஆனால் அவை முழுவதுமாக தூணில் கயிறு சுற்றி கொள்ளும் வரை தூணை சுற்றி வந்து இறுதியில் தங்களது கால்களுக்கு கீழே இருக்கும் புல்லை தின்னவும் முடியாத நிலையை ஏற்படுத்தி கொள்கின்றன. இறைவனும் மனிதனுக்கு நீளமான கயிற்றை கொடுக்கிறான். ஆனால் அதை மனிதன் அரிதாகவே சரியான வழியில் பயன்படுத்தி கொள்கிறான். பல நேரங்களிலும் அவன் எந்த வழியிலும் செல்ல முடியாதபடி முழுவதுமாக சிக்கிக்கொள்கிறான். அது இறைவனின் குற்றம் அல்ல. எல்லா பொறுப்புகளையும் உனது தோள்களின் மீதே சுமக்க கற்றுக்கொள். உனக்கு நடக்கும் அனைத்திற்கும் இறைவனை பொறுப்பாளியாக்குவது தவறு. கணநேர இன்பத்திற்காக நீ எல்லாவற்றையும் மறந்து விட்டாய். காலம் காலமாக இறைவன் மனிதனுக்கு கூறி வந்ததை செவிமடுக்க நீ விரும்பவில்லை. நமது உணர்ச்சிகளை நெறிப்படுத்துதலும் தூய்மை செய்தலும் மட்டுமே ஆன்மீக வாழ்க்கை என்பதன்று. மன உறுதியை வளர்த்தலும் உயர்ந்த வழியில் மனம் செல்வதற்கு கட்டாயப்படுத்துதலும் கூட ஆன்மீக வாழ்க்கைதான். உயர்ந்த ஆன்மீக வாழ்க்கையை நோக்கி மனம் வழிநடத்தப்பட வேண்டும். இந்த உலகில் அதிக மன உறுதியும் மன ஒருமைப்பாடும் உள்ளன. ஆனால் அவை இரண்டும் தவறான வழியில் செலுத்தப்பட்டுள்ளன. அதுவே மனிதனை ஆழ்ந்த இருளிலும் அஞ்ஞானத்திலும் ஆழ்த்துகிறது. மனிதனின் சக்திகள் அனைத்தும் சரியான வழிகளில் திருப்பிவிடப்பட்டால் இந்த உலகம் உடனடியாக சொர்க்கமாக மாறிவிடும். ஒரு சிறுமியின் செவிலித்தாய் அவனது தாயிடம் அந்த சிறுமியை கட்டுப்படுத்துவது கஷ்டமாக இருப்பதாக புகார் கூறினார். அதற்கு அவள் செவிலித்தாயிடம் சற்று விடாம்பிடியாக முயற்சி செய்யும்படி கூறினார். அதற்கு அந்த செவிலித்தாய், நான் அப்படித்தான் முயற்சி செய்கிறேன். ஆனால் எனது விடாப்பிடியான முயற்சியை விட அவளது பிடிவாதம் அதிகமாக உள்ளது என்று கூறினார். ஆன்மீகத்தின் ஆரம்ப நிலையில் உள்ளவனின் பிரச்சனையும் அதுவே. அவன் பலவற்றை செய்ய விரும்புகிறான். எப்போதும் தியானத்திலேயே இருக்க விரும்புகிறான். ஆன்மீக எண்ணங்களிலேயே மூழ்கி இருக்க விரும்புகிறான். ஆனால் அவனது மனம் எதிர்க்கிறது. மனித மனதில் விடாப்பிடியான பிடிவாத குணம் இயல்பிலேயே மூர்க்கத்தனமானது என்று கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள். இந்துக்களின் கருத்துப்படி மனதின் அந்த பிடிவாத குணத்திற்கு சம்ஸ்காரங்கள் எனப்படும் ஆழ்மன பதிவுகளே காரணம். அவையே மனதை சரியான வழியில் பயன்படுத்துவதை கடினமாக்குகிறது. ஆனால் சம்ஸ்காரங்களை மாற்றவும் அழிக்கவும் முடியும். நல்ல செயல்களை செய்தல், நல்லோர்களுடன் தொடர்பு ஆகியவற்றின் மூலம் நல்ல சம்ஸ்காரங்களை பெறுகிறோம். அத்துடன் ஆரம்ப காலத்தில் மன உறுதி எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ந்து பிரயோகிப்பதன் மூலம் நாம் அதை பலப்படுத்திக் கொள்கிறோம். பின்னர் ஆன்மீக வாழ்க்கை மிகவும் எளிதாகிறது. இறைவனின் அருள் சுயமுயற்சியின் வடிவில் வருகிறது. மன உறுதியை சரியான வழியில் உபயோகிப்பதற்கு நம்மிடம் தீவிரமான உந்துதல் எழுந்தால் அதுவே இறைவனின் அருளை பெற்றதன் அடையாளம். அந்த மன உறுதியே ஆன்மீக பாதையில் தோன்றும் அனைத்து தடைகளையும் அழித்து விடுவதற்கான திட சங்கல்பம். இது பற்றி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் பின்வருமாறு கூறியுள்ளார். இறை அனுபூதி பெறாத வரையில் நமக்கு சுதந்திரம் இருப்பதாகத்தான் தோன்றும். இந்த மனமயக்கத்தையும் மனிதனிடம் இறைவனே வைத்திருக்கிறான். இல்லாவிட்டால் பாவம் அதிகரித்துவிடும். பாவத்தை பற்றிய பயம் மனிதனுக்கு இல்லாமல் போய்விடும். பாவத்திற்கு தண்டனையும் இருக்காது. ஆனால் சுதந்திர சுயேட்சை என்பது வெறும் தோற்றம் அல்ல. உண்மையில் இறைவனே இயக்குபவன். மனிதன் எந்திரம். அவன் வண்டியை இயக்கும் ஓட்டுநர். மனிதன் வண்டி என்பது இறைக்காட்சி பெற்றவர்களுக்கு தெரியும்.
ஒருமுறை அன்னை ஸ்ரீ சாரதா தேவியிடம் ஒரு சீடர், இறைவன் உண்மையிலேயே நமக்கு சொந்தமானவராக இருந்தால் அவர் ஏன் நமக்கு காட்சி தருவதில்லை என்று கேட்டார். அதற்கு அன்னை, ஏனெனில் ஊடுருவி காணும் நுண்ணறிவு பெற்றவர்கள் யாரும் இல்லை, பலரும் ஆன்மீகத்தை ஒரு சம்பிரதாயமாகத்தான் ஏற்றுள்ளார்கள் என்று கூறினார். அந்த இறைவனிடம் நாம் ஒன்றுபட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ள சுயமுயற்சி தேவை. நாம் நமது மனதை தூய்மைப்படுத்தி நமது விருப்பங்களை இறைவனுடைய விருப்பத்துடன் இணைத்த பின் எல்லாம் இறைவனது அருளால் நடப்பதை காணலாம். பிறகு சுயமுயற்சிக்கும் இறைவனது அருளுக்கும் இடையே ஏற்படும் முரண்பாடு நீங்கிவிடுகிறது. உலகை பற்றிய நமது மனநிலையில் மாற்றம். நம்மை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் நாம் கொண்டுள்ள கருத்துக்களை மறு ஆய்வு செய்து திருத்திக் கொள்ளுதல் என்று அதற்கு பொருள். மற்றவர்களுடன் நாம் கொண்டுள்ள தொடர்பை பற்றி மறு பரிசீலனை செய்ய வேண்டும். ஆன்மீக வாழ்க்கை இந்த உலகை பற்றிய நமது கண்ணோட்டத்தை திருத்தி அமைக்க வேண்டும். குடும்ப பந்தங்களில் இருப்பவர்கள் தங்களது உறவுகளை தூய வழிகளில் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் உனது மனநிலையை புரிந்து கொள்ளாவிட்டால் அல்லது விரும்பாவிட்டால் அதற்காக நீ அவர்கள் சொற்படி நடக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆன்மீக வாழ்க்கையில் இருவர் சேர்ந்து ஓர் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ள முடியாவிட்டால் அந்த விஷயத்தில் நீ தனியாகவே முடிவு எடுக்க வேண்டும். இறைவன் மூலமாகவே மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள கற்க வேண்டும். ஆன்மீக லட்சியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதன் பிறகு அதை உனது எல்லா மனநிலைகளிலும் உறவுகளிலும் வெளிப்படுத்த வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில் 2 ஆபத்துக்களை தவிர்க்க வேண்டும். முதலாவது, மனிதனை மானிட அன்புடன் நேசித்து அதை தெய்வீக அன்பு என்று தவறாக கருதுவது. இரண்டாவது, சரியான உணர்வுகளையும் அலட்சியம் செய்துவிட்டு சுயநலவாதியாக மாறுவது. இவை இரண்டும் ஆன்மீக வாழ்க்கையில் தீங்கிழைப்பவை. மற்றவர்களை முறையாக நேசித்து சேவை செய்வதற்கு இறைவனது மகிமையை நமது வாழ்க்கையில் வெளிப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அந்த நிலையில் வெறும் உணர்ச்சிகள் நிறைந்த வார்த்தைகளை விட மௌனம் அதிக வலிமை படைத்ததாக ஆகிவிடுகிறது. பேசுதல் அவசியம் என்றால் அதுவும் கூட உதவியாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். மற்றவர்களுடனான அனைத்து தொடர்புகளையும் இறைவன் மூலமாகவே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்கள் மீது பற்று கொண்டு விடாமல் அவர்களிடம் அன்பாகவும் பரிவுடனும் நேசத்துடனும் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் நம்மை பற்றி நம்மிடம் ஏற்படும் கருத்து மாற்றத்தை சார்ந்தவை. கடவுள் மற்றும் உலகை பற்றி நமக்குள்ள கண்ணோட்டத்தை ஆன்மீக வாழ்க்கை மாற்ற வேண்டும். ஆன்மீக வாழ்க்கை நம்மை பற்றிய நமது கண்ணோட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே அது சாத்தியமாகிறது. ஆன்மீக வாழ்க்கையில் நாம் அறிய வேண்டிய முக்கிய கருத்து இது. ஒருவன் தன்னை உடல் மற்றும் மனதை விட வேறான ஆன்மாவாக கருதாவிட்டால் அவன் தனது ஆன்மீக வாழ்க்கையை தொடங்கவே இல்லை என்று பொருள். நம்மை பற்றிய நமது பழைய எண்ணங்களை புதிய எண்ணங்களால் மாற்ற வேண்டும். தன்னை பற்றி ஒருவன் கொண்டுள்ள கண்ணோட்டத்தின் மாற்றமே உண்மையான ஆன்மீக சாதகனை சமயப்பற்றுள்ள மற்ற சராசரி மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. அந்த மாற்றம் முதலில் ஏற்படும்போது ஆன்மாவை பற்றிய தெளிவான ஞானம் சாதகனுக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் அது உடல் மற்றும் மனதை விட வேறான ஏதோ ஒன்று என்று அறிவதும் அத்துடன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதுமே போதுமானது. சீனாவை சேர்ந்த ஒருவனை பற்றிய ஓர் உண்மை சம்பவம் உள்ளது. அவன் 60 வருடங்கள் சிறையில் இருந்தான். புதிய சக்கரவர்த்தி பதவியேற்ற போது அவன் விடுவிக்கப்பட்டான். ஆனால் அவன் வெளியே வந்தவுடன், இவ்வளவு வெளிச்சத்தையும் சுதந்திரத்தையும் என்னால் தாங்க முடியாது என்று கூச்சலிட்டான். எனவே அவன் கேட்டுக்கொண்டபடி அவன் மீண்டும் இருட்டறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டான். நமது விஷயமும் அதே போன்றதுதான். அஞ்ஞானத்திற்கும் துன்பத்திற்கும் நாம் பழகி கொண்டு விட்டோம். புதிய வாழ்க்கையை நாம் விரும்புவதில்லை. நாம் நமது இருண்ட அகங்காரத்திற்கு பழகி கொண்டு விட்டோம். உண்மையான ஆன்மாவின் ஜொலிக்கும் பிரகாசத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. மனநல மருத்துவமனைக்கு அனுப்பப்படும் அளவிற்கு நம்மில் சிலருக்கு மனநலம் கெட்டுப்போகாமல் இருக்கலாம்.
ஆனால் நாம் பலரும் மனநோய்களால் துன்பம் அனுபவித்து பிளவுபட்ட வாழ்க்கை வாழ்ந்து வருகிறோம். காலம் கடப்பதற்கு முன் நமது நலனில் அக்கறை கொள்ள கற்போம். உயர்ந்த வாழ்க்கையை வாழ கற்போம். புகழ்பெற்ற உளவியல் அறிஞரான டாக்டர் கார்ல் ஜங் ஒரு சிறந்த கருத்தை கூறியிருக்கிறார். என்னிடம் வரும் நோயாளிகளில் 1/3 மருத்துவ கோட்பாடுகளுக்கு உட்பட்ட மனநோய்களால் துன்புறுவதில்லை. மாறாக தங்களது பயனற்ற வாழ்க்கையாலும் வெறுமை நிறைந்த வாழ்க்கையாலுமே துன்பமடைகின்றனர் என்று கூறியுள்ளார். உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்னும் உந்துதலே வாழ்க்கையின் பொருளை தேடும் நவநாகரிக மனிதனின் தேடலுக்கு பின்னணியில் உள்ளது. ஐன்ஸ்டீனின் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, மேக்ஸ் பிளாங்கினின் குவாண்டம் தியரி, கதிர்வீச்சை பற்றிய கண்டுபிடிப்புகள், எண்ணிலடங்காத பால் மண்டலங்களை பற்றிய கண்டுபிடிப்புகள், டார்வினின் தியரி ஆஃப் எவல்யூஷன், மனிதனின் உணர்வறு மனம் பற்றிய ஃப்ராய்டு செய்த ஆராய்ச்சிகள் மற்றும் நவீன அறிவியலின் மற்ற கண்டுபிடிப்புகள் அனைத்தும் மனித விழுமியங்களின் ஸ்திரத்தன்மையை குலைத்துவிட்டன. தெளிவாகவும் நன்கும் முன்பு அறியப்பட்டவை அனைத்தும் தெளிவற்றும் புரியாமலும் போய்விட்டன. 2 உலகப் போர்களும் சமுதாயத்தில் ஏற்பட்ட மற்ற மாற்றங்களும் தார்மீக கோட்பாடுகளை சார்புநிலை கருத்துக்களாக மாற்றிவிட்டன. விழுமியங்கள் நிலையற்றது என்னும் எண்ணமும் மனித வாழ்க்கையின் மதிப்பற்ற தன்மையும் நவீன கலைகள், இலக்கியங்கள் மற்றும் தத்துவங்களில் பிரதிபலிக்கின்றன.